வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ வெப் சினிமா. தென்னிந்தியாவின் முதல் படம் ஒரு தமிழ் படம்னு சொல்றது நமக்கு எவ்வளோ பெருமையான விஷயம். அது என்ன படம், அந்த படம் எப்படி உருவாச்சுன்றத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். படத்தோட பேரு கீசகவதம். இது ஒரு ஊமை படமா தான் வெளிவந்துச்சு. இந்த படத்தை தயாரிச்சவர் ஆர் நடராஜ முதலியார் என்ற ஒரு தமிழர் அப்படின்றதாலையும், இந்த படத்துல நடிச்ச எல்லாரும் தமிழ் நடிகர்கள் அப்படின்றதாலையும் இது ஒரு தமிழ் படமா பார்க்கப்படுது. அதனால திரு நடராஜன் அவர்கள் தமிழ் சினிமாவின் தந்தைன்னு போற்றப்படுறார். இந்த படத்தோட ஷூட்டிங் மெட்ராஸ்ல, அதாவது நம்ம சென்னையில நடந்துச்சு. இந்த படத்தை எடுக்க திரு நடராஜன் 1915ல 35mm செகண்ட் ஹேண்ட் வில்லியம்சன் கேமரா மற்றும் பிரிண்டரை தஞ்சாவூரை சேர்ந்த திரு மூப்பனார்ன்றவர்கிட்ட இருந்து 1800 ரூபாய்க்கு வாங்கினதா சொல்லப்படுது. படத்துக்கு தேவையான பிலிம் ரோல் லண்டன்ல இருந்து வர வச்சதா தகவல். இந்த பட தயாரிப்புக்காக நடராஜன் அவர்கள் இந்தியா பிலிம் கம்பெனின்ற பேர்ல ஒரு ஸ்டூடியோவை 1917ல சென்னை கீழ்ப்பாக்கம் மில்லர்ஸ் ரோடுல ஆரம்பிச்சாரு. பெங்களூர்ல எப்பவுமே கோல்டு கிளைமேட்டா இருக்கும்ன்றதால பிலிம் நெகட்டிவ் டேமேஜ் ஆகாம இருக்கும்னு படமாக்கப்பட்ட பிலிம் நெகட்டிவ்லாம் ப்ராசஸ் பண்ண ஒரு லேப் செட் பண்ணாரு. வாரம் திங்கள் டு வெள்ளி ஷூட்டிங் நடக்கும். பிலிம் நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ண வெள்ளிக்கிழமை இரவு நடராஜன் பெங்களூருக்கு கிளம்பிடுவாரு. திரும்ப மெட்ராஸ் வந்து திங்கட்கிழமை காலையில ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவாரு. இப்படியே ஒரு 5 வாரத்துக்கு ஷூட்டிங் நடந்துச்சாம். காஸ்டியூம், மேக்கப், செட்டுக்கு தேவையான ஆர்ட் ஒர்க் எல்லாமே ஓவியர் ராஜா ரவிவர்மா அவர்கள் வரைஞ்ச ஓவியங்களை ரெஃபரன்ஸா வச்சுதான் திரு நடராஜன் டிசைன் பண்ணுவாராம். மும்பை பக்கத்துல இருக்கிற புனே நகரத்தை சேர்ந்த ஸ்டீவன் ஸ்மித்ன்ற ஒரு பிரிட்டிஷ் டாக்குமெண்டரி பிலிம் மேக்கர் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சுதான் நடராஜன் அவர்கள் இந்த படத்தை இயக்குனதா சொல்றாங்க. டைரக்ஷன், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே நடராஜன் அவர்கள் தான் பண்ணி இருக்காரு. திரு நடராஜன் அவர்கள் மேடை நாடக கலைஞரான சி ரங்கவடிவேலுவோட இணைஞ்சு இந்த படத்தோட திரைக்கதைய எழுதியிருக்காரு. ஊமை படங்கள்ல மைம் ஆக்டிங் மூலமா தான் ஆடியன்ஸுக்கு விஷயங்களை கன்வே பண்ணுவாங்க. அதுக்காக சி ரங்கவடிவேலு அவர்கள் எல்லா நடிகர்களுக்கும் சிறப்பு பயிற்சி கொடுத்ததா சொல்லப்படுது. பெரும்பாலான காட்சிகள் சன்லைட்டை யூஸ் பண்ணியே ஷூட் பண்ணாங்க. மகாபாரதம்ல பஞ்சபாண்டவர்கள் விராட நாட்டுல மாறு வேஷத்துல இருக்கும்போது பீமனால கீசகன் வதம் செய்யப்படுவான். திரு நடராஜனின் நண்பர் மற்றும் நாடக கலைஞர் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் இந்த நிகழ்வை மையமா வச்சு படமாக்க யோசனை தந்தாராம். இப்படித்தான் இந்த கதை உருவாச்சு. இந்த படம் ஒரு மல்யுத்த காட்சியோட ஆரம்பமாகுது. ஒரு மல்யுத்த வீரன் விராட நாட்டுக்கு போட்டி போட வராரு. அவரை யாராலையும் ஜெயிக்க முடியல. அப்போ அரசனோட அரண்மனையில வல்லாளன்ற பேர்ல சமையல்கார வேஷத்துல இருக்கிற பீமன் அவனோட போட்டி போட்டு ஜெயிச்சு நாட்டோட பெருமையை காப்பாத்துறான். அதே அரண்மனையில சைரந்தரின்ற பேர்ல ராணியோட பணிப்பெண்ணா திரௌபதி இருக்காங்க. ஒரு நாள் திரௌபதிய ராணியோட சகோதரன் கீசகன் பார்த்து அவ அழகுல மயங்கி அவன் ஆசைக்கு இணங்க சொல்லி தொடர்ந்து அவளை தொந்தரவு பண்றான். அவன் தொல்லைய தாங்க முடியாம அவ பீமன் கிட்ட சொல்ல, அவன் கீசகனை இரவு நடன மண்டபத்துக்கு தனியா வந்து பாருன்னு சொல்றான். திரௌபதியும் அப்படியே சொல்ல, கீசகன் திரௌபதிய பாக்குற ஆசையில மண்டபத்துக்கு வரான். அங்க அவளுக்கு பதிலா பெண் வேஷத்துல இருக்கிற பீம அவன் வேஷத்தை கலைச்சிட்டு கீசகனோட மல்யுத்தம் செய்யறான். 2 பேருக்கும் கடுமையான போட்டி நடக்குது. கடைசியில பீமன் கீசகனை வதம் செஞ்சு கொல்றான். ஆக்ஷன் மற்றும் எமோஷனல் எலிமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் இருக்கிற ஒரு கதையை தான் இயக்குனர் படமாக்கி இருக்காரு. தன்னோட முதல் படத்திலேயே பெண்ணியம், சமூக நீதி போன்ற விஷயங்களை பேசி இயக்குனர்
தன் முத்திரைய பதிச்சிருக்காரு. இந்த படத்துல திரு ராஜு முதலியார் கீசகனாகவும், ஜீவரத்தினம் அவர்கள் திரௌபதியாவும் நடிச்சிருக்காங்க. நடராஜன் அவர்கள் பீமனா நடிச்சாரு. படம் ஓடக்கூடிய நேரம் சுமார் 60ல இருந்து 90 நிமிடங்கள். ஊமை படங்கள் திரையிடும் போது தியேட்டர்லயே லைவ் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்களாம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆடியன்ஸுக்கு படத்தோட கதைய சொல்லிடுவாராம். சப்டைட்டில்ஸும் யூஸ் பண்ணி இருக்காங்க. கீசகவதம் திரைப்படம் 1918ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மெட்ராஸ்ல இருக்கிற எல்பின்ஸ்டோன் தியேட்டர்ல முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த தியேட்டர் தான் இப்போ ஸ்பென்சர் பிளாசா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா மாறிடுச்சு. 1919ல பம்பாயிலையும் 1920ல கல்கத்தாலையும் ரிலீஸ் பண்ணாங்க. பர்மா, மலேசியா, பினாங்கு போன்ற வெளிநாடுகள்லையும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 35,000 ரூபாய். மொத்தமா 50,000 ரூபாய் வசூல் செஞ்சு மிகப்பெரிய வெற்றி படமா இந்த படம் அமைஞ்சது. இவ்வளவு பெருமைகள் கொண்ட கீசகவதம் படத்தோட பிரிண்ட் 1923ல நடராஜன் அவர்களோட ஸ்டுடியோல ஏற்பட்ட தீ விபத்துல அழிஞ்சு போனதா சொல்றாங்க. என்னதான் படத்தோட பிரிண்ட் அழிஞ்சு போனாலும் இந்த படத்தோட பெருமையும் வரலாற்று முக்கியத்துவமும் காலத்துக்கும் அழியாதுன்றதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.